வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்கரதுண்டாய தன்னோதரிக்கு புருஷாய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியாய நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேஷ குரு சுக்கிர சனிக்கச்ச ராகவ கேதவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் அங்கரங்கு பஞ்சபூத விசேஷிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத விசேஷிய நங்குமங்கு பஞ்சபூத விசேஷ சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு மேலாச்சு வீடியோ போட்டு சனீஸ்வர பகவானை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். அதில் விருச்சிகம் வரையில் நாம் பேசி இருக்கிறோம். ஓகேங்களா? அவர் நின்ற பலன்கள் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தனுசு லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு பொதுவாக நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவான் பற்றி சொல்லணும்னா, சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரணம், கர்ம காரணம், ஓகேங்களா? தொழில் காரணம். ஓகேங்களா? நம்ம செஞ்ச கர்மாவின் அடிப்படையில் பலன்களை தட்டின்றி கொடுக்க வல்லவர் சனீஸ்வர பகவான் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் தான். ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா ஒரு அதி அற்புதமான ஒரு கிரகம். சனி கொடுத்தால் எவர் தருவார். சனீஸ்வர பகவான் வந்து நல்ல யோக பலத்தோட ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டாருன்னா அவருடைய திசாபுத்தி காலங்களில் பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? இவருக்கு மட்டுமே ஏழரை அஷ்டமச்சனிங்கிற காலங்கள் 30 வருடங்கள் ஆகும். ராசி மண்டலம் சுற்றி வரணும். அந்த காலங்களில் ராசிக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல, ராசி 12ஆம் இடத்துல 2.5 வருஷம், ஜென்ம ராசியில் 2.5 வருஷம், 2வது இடத்துல தனஸ்தானத்தில் நிற்கும் போது 2ஆம் இடத்துல நிற்கும் போது 2.5 வருஷம், மொத்தம் 7 வருடம். அப்புறம் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது அஷ்டமி சனிங்கிற காலம் வரும். ஓகேங்களா? இதில் 7 சனியிலோட நம்மளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வராது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும். அஷ்டமி சனி காலம் நடக்கிற அந்த 2.5 வருஷ காலத்தில் கெடுபலன்கள் கொஞ்சம் மிகுதியாக கூட நடக்கும். இந்த கெடுபலன்கள் எல்லாம் நம்மளுக்கு நடக்காமல் நன்மைகள் அதிகமாக நடக்கிறது நம்ம என்ன வழிபாடுகள் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இவருடைய அதிதேவதை வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரும். ஓகேங்களா? இவரோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மசாஸ்தா ஐயப்பன். ஓகேங்களா? அடுத்தது கால பைரவர், கருப்பணசாமி, காவல் தெய்வங்கள் எல்லாம் கூட இவருக்கு அதிதேவதைகளாக வரும். மெயின் வந்து பார்த்தோம்னா இவரோட தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு, கணபதிக்கு. இவரோட அதிதேவதைகள் வழிபாடுகளும் இவருடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடும் கணபதி வழிபாடுகள் வச்சுக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பட்டு கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு யோக பலம் அதிகமாக இருந்ததுன்னா இவரோட அதிதேவதை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா அவருடைய திசாபுத்தி காலத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா இவர் வந்து 2, 3 குறைவராக இருந்து லக்னத்தில் அமரும் போது இவர் குருவுக்கு வந்து ஒரு பகை கிரகம். ஓகேங்களா? பகை கிரகம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது 2 குறைவர் லக்னத்தில் அமரும் போது ஒரு மீடியமான பலாபலங்கள், ஒரு 50 to 70% நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் மேன்மை ஏற்படும். ஒரு மந்தமாக இருக்கும், ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் கூட குரு வந்து நல்ல பொசிஷனில் உட்கார்ந்துட்டாருன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அதனால லக்னத்தில் உட்கார்றது ஓரளவுக்கு பரவாயில்ல, மீடியமான ஒரு பலாபலங்களை கொடுக்க வல்லவர் தான் சனீஸ்வர பகவான் தனுசு லக்னத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். கல்வியின் மேன்மை, குடும்பத்தில் முன்னேற்றம், ஓகேங்களா? செல்வாக்கு, பண சம்பத்து, ஓகேங்களா? வாக்கு வன்மை, இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 2, 3 குறையும் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது தைரியம் மேன்மைப்படும். கும்பத்தில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது போட்டி பந்தயங்களை வெற்றி ஏற்படும். நன்மைகள் மிகுதியாக நடக்கும். சகோதர வழிகளில் நன்மைகள் எல்லாம் ஏற்படும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 2, 3 குறையன் வந்து 4ஆம் இடத்துல அமரும்போது 2 குறைவன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அற்புதம் தான். ஓகே, வீடு வாசல் சொத்து மூலமாக பணவரவு ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் மூலமாக மேன்மை ஏற்படுறது. அங்கே குரு நல்லா ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெற்று அமைஞ்சிட்டாங்கன்னா அதே அற்புதமான பலாபலங்கள் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் ஒரு ஜென்ரல் தான். இவர் சனீஸ்வர பகவான் வந்து ஏரிய நட்சத்திரம் அதிபதி என்ன பொசிஷன்ல இருக்கிறார்,
அப்புறம் நின்ற ஸ்தானாதிபதி என்ன பொசிஷன் இருக்கிறார், ஓகேங்களா. இந்த பொறுத்து பலன்கள் மாறுவது. இப்போ நான் ஜென்ரலாக சொல்லிட்டு வரேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் தனித்த சனி உங்கள் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் எல்லாம் 50 to 70% உங்களுக்கு பொருந்தி வரும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மேலும் நான் சொன்ன அந்த வழிபாடுகள் வச்சுக்கோங்க, ஏன்னா வழிபாடுகள் தான் முக்கியம், ஓகேங்களா. தெய்வம் தான் முக்கியம். கிரகங்களை கூட மாற்றக்கூடிய சக்தி அதிதேவதைகளுக்கு உண்டு. கெடுபலன் நடக்கக்கூடிய அமைப்பையே மாற்றக்கூடிய வல்லமை அந்த அதிதேவதைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, ஓகேங்களா. அதுதான் முக்கியம், ஓகேங்களா. இது வேற ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கிறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு தான். சனி திசை நடக்கும்போது, ஓகேங்களா. சனி திசை நடக்கும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் ஐயப்பன், ஓகேங்களா. அதனால நீங்கள் ஐயப்பன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு, தர்மசாஸ்திரா வழிபாடு மிகப்பெரிய ஒரு வழிபாடு, ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 5ஆம் இடம், ஓகேங்களா. பூர்வனி ஸ்தானம். அங்கே வந்து 2-3 குறைகள் வந்து அங்கே நீச்சமாகிறார். அங்கே நீச்சமாகும்போது பலம் இழந்துடுறார். அந்த நின்ற ஸ்தானாதிபதி நல்ல பொசிஷன் இருந்தாலும் அல்லது வந்து ஏரிய நட்சத்திர அதிபதி நல்ல பொசிஷன் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும், கவலைப்பட தேவையில்லை, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். இந்த ஸ்தானாதிபதி ஏன்னா அங்கே வந்து நீச்சமாகிறார், ஓகேங்களா. அவர் வந்து நல்ல பொசிஷன் தான் நீச்சபங்க ராஜயோகத்தோட உட்கார்ந்துருவார். இதே அந்த செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் அமைஞ்சிட்டாருன்னா 2ஆம் இடத்துல உச்சமாய் அமைச்சிட்டாருன்னா டாப்பான பலாபலங்கள் நடக்கும், ஓகேங்களா. அங்கே வந்து சனி நீச்சம் கிடையாது, பலம் அதிபலம், ஓகேங்களா. அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஓகேங்களா. அது வந்து ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு வரோம், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். 3 குறையில் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனிக்கு பொதுவாகவே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கள் தான். கோச்சார ரீதியாக இந்த இடங்கள்லாம் இருக்கும்போது வந்து சனி 11ன்னா அதே அற்புதமான பலன். 6ஆம் இடத்துல தான் எதிரிகளே இல்லைங்கிற வாழ்க்கையை கொடுத்துருவார். 3ஆம் இடத்துல எல்லாத்துலேயும் வெற்றிங்கிற அமைப்பை கொடுத்துருவார் கோச்சாரத்தில், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது சனிக்கு வந்து 6ஆம் இடம்ங்கும் போது ருணரோண சத்துருஸ்தானம், சத்துருக்களே இல்லைங்கிற அமைப்பு கொடுத்தாரு. வெற்றி தான். அதே அற்புதமான ஒரு அமைப்பு தான் தனுசு லக்னத்துக்கு அந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது, ஓகேங்களா. அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது சன்னியாசி அமைப்பு கொடுத்துருவாரு. சனி 7ல் தனிச்சிருந்தாங்கன்னா சன்னியாசி அமைப்பு கொடுத்துருவாரு, ஓகேங்களா. புணர்ப்பு தோஷத்தை கொடுத்துருவாரு. திருமணம் லேட் ஆயிரும், காலதாமத திருமணத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. குரு பார்த்தாருன்னா பலன்கள் மாறுபடும். அங்கே புதன் என்ன பொசிஷன் இருக்காங்கிறத பொறுத்து மாறும். அவர் ஏரிய நட்சத்திரம் என்ன கண்டிஷனுங்கிறத பொறுத்து மாறுபடும். மேக்சிமம் வந்து சனி வந்து ஒரு 70% 7ஆம் இடத்துல இருக்கும்போது பலன்கள் அந்த அளவுக்கு நற்பலன்களை தருவது இல்லை, ஓகேங்களா. அதனால அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது நல்லது. மகாவிஷ்ணு வழிபாடு, குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா. 7ஆம் இடத்துல இருக்கும்போது சனி தனுசு லக்னத்துக்காரருக்கு அந்த இடத்துல இருக்காங்கன்னா குருவாயூரப்பன் வழிபாடு வச்சுக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது, ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கிறது, காலபைரவரோட வழிபாடு, உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த வழிபாடுகள் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நண்பர்கள் விதியாக நடக்கும், ஓகேங்களா. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வீடு கடகத்தில் நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் திங்களூர் வழிபாட்டை வச்சுக்கணும், ஓகேங்களா. சோமவார வழிபாடு, சிவன் வழிபாட்டெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலாபலங்கள் தரும். ஏன்னா 8ஆம் இடத்துல 2 குறைகள் போயிருக்கும்போது பணத்துக்கே ரொம்ப கஷ்டமாயிடும், ஓகேங்களா. 2-3 குறைகள் போய் 8ஆம் இடத்துல மறையும் போது பணத்துக்கு அதிகமாக கஷ்டங்கள் ஏற்பட்டுரும். அவர் அந்த இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனியோட பார்வை அந்த அளவுக்கு தனுசு லக்னத்துக்கு நன்மை கிடையாது, ஓகேங்களா. தனுசு லக்னத்துக்கு கெடுக்கூடிய கிரகம் இல்லையா. அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சண்டை சச்சரவு, போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கை துணை மூலமாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால சனீஸ்வர பகவான் வழிபாட்டை அதிதேவதைகள் வழிபாட்டுகளில் வச்சுக்கிறது ஒரு சிறப்பான ஒரு நன்மையை தரும், ஓகேங்களா. அடுத்தது வந்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் 2-3 குறைகள் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வந்து சனீஸ்வர பகவான் நிற்கும் போது அங்கே ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும். ஏன்னா அது வந்து பகை வீடு. யாருக்கு பகை? சனீஸ்வர பகவானுக்கு பகை வீடு. அவர் திசா ஒரு கிரகம் வந்து ஒரு திசை நடக்கும் போது நட்பு வீட்டில் இருந்துட்டாலோ அல்லது ஆட்சி பலம் பெற்று நின்றுட்டாலோ ஒரு கேந்திர ஸ்தானத்தில் நின்றாலும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஆனால் இவர் வந்து பாகிஸ்தானில் போய் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும். அது பகை வீடு, சூரியனோட வீடு. அதனால வந்து சூரிய நாராயணன் கோயில் வழிபாட்டை வச்சுக்கிறது, அங்கு உங்க வயதுக்கேற்ற விளக்கு ஏற்றுறது சூரிய நாராயணன் கோயிலில், ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தனுசு லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருந்தால் சூரிய நாராயணன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறது, திருநள்ளாறு வழிபாடு வச்சுக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை இட்டு போய் சபரிமலை வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலங்களை நடக்கும், ஓகேங்களா. ஒரு 50% நம்மளுக்கு நல்ல நடக்குது. ரொம்ப கெடுபலன் நடக்காமல் ஓரளவுக்கு தப்பிச்சு ஒரு 50% நடக்கும், ஓகேங்களா. அடுத்து 10ஆம் இடத்துல 2-3 குறைகள் 10ஆம் இடத்துல கண்ணியில் இருக்கிறது நன்மை தான், ஓகேங்களா.
10ல் ஒரு பாவியாவது நிற்கும் போது இந்த லக்னத்துக்கு பாவி இல்லையா சனீஸ்வர பகவான், ஓகேங்களா. அதனால அவர் அந்த இடத்துல நிற்கிறது நன்மை தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குருவாயூரப்பன் வழிபாடு வச்சுக்கிறது, ஐயப்பன் வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு நற்பலன்களை மிகுதியாக கொடுக்கும், ஓகேங்களா. நான் எதுக்காக வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு நான் சொல்றேன்னா, இப்போ பாருங்க, ஐயப்பனுக்கு அந்த 9 ஸ்தானங்கள் நிற்கும் போது பலன்களையும் சொல்லிடுற, வழிபாடுகள் என்ன செய்யணும், ஒரு கெடுபலன்கள் நடக்கும்போது என்ன மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லிட்டு வரேன், ஓகேங்களா. அதனால 10ஆம் இடத்துல நிற்கிறது ஒரு நன்மை தான். குருவாயூரப்பன் வழிபாடு இதெல்லாம் வச்சுக்கிறது நன்மை, ஓகேங்களா. அடுத்து 11ஆம் இடத்துல சனி நிற்கிறது, அதே அற்புதம், ஓகேங்களா. அந்த இடத்துல உச்சமாகிறார், மிகப்பெரிய கோடீஸ்வரர் சம்பத்து கொடுத்துருவார். 2 கூடையும் 11ஆம் இடத்துலையும் 11 கூடையும் 2ஆம் இடத்துலையும் கோடீஸ்வரையும், ஓகேங்களா. அவர் அந்த இடத்துல போய் உட்கார்றது சூப்பர் டூப்பர், ஓகேங்களா, சூப்பர் டூப்பர். சுக்கரன் அங்கே நல்ல பொசிஷன் இருந்துட்டாருன்னா செம தான், ஓகேங்களா. அதனால அந்த திசாபுத்தி வேற வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய கிரக 11 குருவார் சனி அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, ஓகேங்களா. அவர் அங்கே ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நீங்க தான் ராஜா, ஓகேங்களா. அங்கே சுக்கரனும் பலம் வந்து சுக்கரன் சனி சேர்த்து உட்கார்ந்தாலும் அற்புதம். அவர் பரிவர்த்தனை யோகத்தில் அமைச்சிட்டாரு இன்னும் சூப்பர், குரு பார்த்துட்டாருன்னா அதை விட சூப்பர், ஓகேங்களா. இது மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதனால ஒரு கிரகம் வந்து கெட்டவன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கெடுப்பாருன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஜாதகத்தை பார்க்கணும், அவர் என்ன கண்டிஷன் இருக்கிறாரு, அவர் ஏரிய நட்சத்திரம் என்ன மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கிறத பொறுத்து பலன் விலை, ஓகேங்களா. அதனால நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல அவர் இருந்துட்டாருன்னா சூப்பர், ஓகேங்களா. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா 3 குறையமாக 2 பணத்துக்கு கொஞ்சம் அடிப்படியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆவரேஜாக தான் நடக்கும், ஓகேங்களா. அதனால சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாட்டையும் அவர் ஏரிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அதனுடைய வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. அங்கே கேட்டை நட்சத்திரம் இருக்கு, ஓகேங்களா, விசாக நட்சத்திரம் இருக்கு, அனுசு நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா. விரயங்களால ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அமையும், சுப விரயங்களாக மாறிடும், ஓகேங்களா. இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் பயங்கர செலவுகள் ஆகிட்டு விரயங்கள் கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். இன்னொன்று இதெல்லாம் பொதுவான பலன்கள், அவருடைய திசாபுத்தி வர்றப்பதான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும், ஓகேங்களா. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா. சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான ஒரு தெய்வம், ஓகேங்களா, அற்புதமான ஒரு கிரகம், ஓகேங்களா. அவர் வந்து நீங்க வந்து நீதி நேர்மையோட இருந்துட்டீங்கன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல கிரகம் எதுவுமே கிடையாது. குருவை காட்டிலும் சுக்கரனை காட்டிலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரகத்தை காட்டிலும் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான். அது வந்து உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த திசாபுத்தியில் வரும்போது நீங்க வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்க வந்து நிறைய தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சுட்டீங்கன்னா, வயதானவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து அதுல சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கி விடுவார், ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அனுப்புங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமணம் பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. வணக்கம், வாழ்க வளமுடன்.